வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 7ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராதிஷா அறையில் சென்று படுக்கையில் விழுந்தாள். ஸ்ருதி அறையை அழகாக அலங்கரித்து வைத்திருந்தாள். ஆனால் ராதிஷாவிற்கு அது எதுவும் மனதில் நிற்கவில்லை. கியாஷ், நான் உன்னை காணத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நான் உன் முன் வரும்போது நீ என்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ராதிஷாவிற்கு உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. நேருக்கு நேராக இருவரும் சந்திக்க நேர்ந்தால் அடையாளம் தெரியாமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது. முகமே மறந்து போன ஒருவனை தேடி ஏன் இவ்வளவு தூரம் வந்தாள் என்பது அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது. படுக்கையில் புரண்டவளுக்கு உறக்கம் வர மறுத்தது. நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன், நீ பயப்படாமல் தூங்கு என்ற கியாஷின் குரல் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. தலையணையை அணைத்து கொண்டவள், நான் ஒன்றும் சிறுமி இல்லை. நான் இப்போது நன்றாக வளர்ந்து விட்டேன். என்னை நீ பத்திரமாக பார்த்து கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உன்னை கண்டுபிடித்து விடுவேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு முழுதாக இருக்கிறது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று தானாக பேசிக் கொண்டிருந்தாள் ராதிஷா. சீலிங் ஃபேன் சுற்றுவதை பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென, இந்நேரம் உனக்கு திருமணம் நடந்திருக்கலாம், குழந்தைகளும் வளர ஆரம்பித்திருக்கலாம் என்று நினைத்தபோதே அவளின் இதயத்தில் ஏதோ ஒரு வலி தெரிந்தது. மிகவும் சுயநலமாக இருக்கிறேனோ என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் ராதிஷா. அவளுக்கு கியாஷை திருமணமான ஒருவனாக பார்க்க விருப்பமில்லை. எனக்காக காத்திரு, நான் வருவேன் என்று சொன்னான் அல்லவா? அவள் வளர்ந்து வரும் வரை அவளுக்காக அவன் காத்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அவள் வேண்டுவது எந்த அளவுக்கு நடக்கும் என்பது தெரியவில்லை. இரவு வெகுநேரம் முழித்து கொண்டிருந்தவள் பின்னிரவில் நன்றாக உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் மதிய நேரம் நெருங்கும் போதுதான் கண் விழித்தாள். ஒவ்வொரு நாள் காலை அவள் எழுந்ததும் ரியானிடம் சென்று கதை அளப்பாள். இன்று அவன் அருகில் இல்லை. என்னை ரியான் ரொம்ப மிஸ் பண்ணுவானா? அல்லது அவனிடம் நான் சொல்லாமல் இப்படி ஒரு காரியம் செய்ததற்காக கோபப்படுவானா என யோசித்த வண்ணம் படுக்கையிலிருந்து எழுந்தாள். ரியான் ஒரு புறம் இருந்தாலும் அவளுடைய பெற்றோர்கள் கிருஷ்ணனும் ராதாவும் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஃபோனை வேறு வீட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். இவளிடம் பேச அனைவரும் துடித்து கொண்டிருப்பார்கள். இவள் பத்திரமாக இருக்கிறாளா இல்லையா என என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்று பரிதவித்து கொண்டு இருப்பார்கள். ராதிஷாவிற்கும் ராதாவிடமும் கிருஷ்ணனிடமும் பேசிதான் தான் பத்திரமாக இருக்கும் தகவலை சொல்லிவிட்டால் நல்லது என்று தோன்றியது. அப்போது, ராதிஷா, விழித்து விட்டாயா என ஸ்ருதி கதவை தட்டும் குரல் கேட்டது. நீ இப்போ எழுந்து கொள்ளவில்லை என்றால் சூரியன் மறுபடியும் பை சொல்லிவிட்டு போய்விடுவார் என சிரித்துக்கொண்டே சொன்னாள் ஸ்ருதி. ஓ காட், நீ என்ன என்னோட மம்மியா என கேட்டுக்கொண்டே கதவை திறந்து ஸ்ருதிக்கு வழிவிட்டாள். அவளும் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து, அண்ணன் இன்று வீட்டில் இருக்கிறார், சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னார், அதனால்தான் உன்னை அழைத்துச் செல்ல வந்தேன் என்றாள். உன் அண்ணனா என சற்று அதிர்ச்சியில் கேட்டாள் ராதிஷா. இந்த குடும்பத்தின் மூத்தவர் என்ற முறையில் ராதிஷா அவரிடம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தவள், 5 மினிட்ஸ் குளிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று வேகமாக குளியலறைக்குள் புகுந்தாள். தயாராகி கீழே வந்தபோது ஈஸ்வரன் டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். ஹலோ ராதிஷா, வெல்கம் என்றான் ஈஸ்வரன். அவனுடைய சிஎம் பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்ன பொக்கிஷம் இவள்தான். சிஎம் சாரின் மனைவிக்கு கொடுக்கும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான் ஈஸ்வரன். ஹலோ பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. நான் உங்களை எதுவும் தொந்தரவு செய்யவில்லையே என கேட்டாள் ராதிஷா. நிச்சயமாக இல்லை, நீ ஸ்ருதியின் உயிர் தோழி. உன் வீடு மாதிரி நீ இங்கு ஃப்ரீயாக இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றான் ஈஸ்வரன். தேங்க்யூ பிரதர் என்றாள் ராதிஷா. ஈஸ்வரன் அவளை பொறுத்தவரை
மூன்றாம் மனிதர் தானே. அவரிடம் அவளுக்கு பேச எதுவும் பெரிதாக இல்லை. உணவருந்தி முடித்தவுடன், அண்ணா, நாளை முதலமைச்சர் பதவியேற்பு விழா இருக்கிறது. நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளில் இன்று கலந்து கொள்ளவில்லையா என ஸ்ருதி ஈஸ்வரனிடம் கேட்டாள். சாயங்காலம்தான் எனக்கு வேலை தரப்பட்டுள்ளது, அதனால்தான் சற்று நேரம் கழித்து கிளம்பலாம் என்றிருக்கிறேன் என்றான் ஈஸ்வரன். சிஎம் அவனுக்கு இன்று விடுப்பு கொடுத்து விட்டார். சிஎம் சாரின் முக்கிய விருந்தாளியான ராதிஷாவை கவனித்து கொள்ள அவனுக்கு இன்றைய விடுப்பு தரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மக்கு தங்கை இடையில் வந்து என்னவெல்லாம் கேள்வி கேட்கிறாள். என்ன செய்வது? இவளையும் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்தான் ஈஸ்வரன். இந்த ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.